இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் யாரை வர்த்திக்க பண்ணுவார்? சொல்லுங்க. தேவன் இதுவரைக்கும் எதெல்லாம் வர்த்திக்க பண்ணுறாருன்னு பார்த்தோம். பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், என்ன சம்பத்தை வர்த்திக்க பண்ணுவார். இப்படி நம்ம கிட்டத்தட்ட 10 காரியங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யாரை வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது பாருங்க, சங்கீதம் 115 13 14 வாசிங்க. அடுத்த வசனம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் யாரை வர்த்திக்க பண்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அதோட சேர்ந்து வருது என்னது? ஆசீர்வாதத்தோட சேர்ந்தது என்னது? பெருக்கம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, இப்ப ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு? வர்த்திக்க பண்ணுவார். அப்ப தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு மாத்திரம் நீங்க பயந்துட்டா போதும், உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா வளருவீங்க. அல்லேலூயா. பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. சங்கீதம் 19:9, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவம் மற்ற மதம் மாதிரி மாறிடும். கர்த்தருக்கு பயப்படுதலை மட்டும் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனும் கோயிலுக்கு போவான், மசூதி போவான், வெளியே வந்தால் பாவம் செய்வான். அப்போ நாமளும் சர்ச்சுக்கு வருவோம், வீட்டுக்கு போவோம், மற்ற நேரங்களில் பாவம் செய்வோம். அதனால உங்களுக்கு புரியுதா? அப்போ த ஃபியர் ஆஃப் காட் அப்படின்னா, தாவீது சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் நமக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்காரு. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே ஏசப்பா வந்து சேரில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் வார்த்தையை விடுவீங்களா? பயப்படுவீங்க. எப்பா அவர் இருக்கார், பெரியவர் இருக்கிறாரு. இதே தான் அவங்க வாழ்க்கையில், அவங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை நீங்கள் வச்சுட்டே நீங்கள் பாவம் செய்யும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் பாவத்தினாலே நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன வருத்தப்படுத்துறீங்கன்னு சொல்லுவார். வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:24 பார்த்தீங்கன்னா இருக்கும். 43:24 நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டை கொள்ளாமலும் உன் பலிகளின் இனத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை என்ன செய்தாய்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நாம. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? வருத்தப்படுவார், சங்கடப்படுவார். இவங்களை நான் ரட்சித்தேனே, அபிஷேகம் பண்ணினேனே, ஆனால் இன்னும் இவங்க என்ன செய்கிறாங்களே, சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, அதனால பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாரா? அப்படி சொல்ல மாட்டார். பிள்ளை தான், ஆனால் சங்கடப்பட்டுட்டே இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாவத்தை அகற்றாத வரைக்கும், கர்த்தருக்கு பயப்படாத வரைக்கும், சின்ன சின்ன பாவங்கள், நேற்று ஜாய்சன் பாஸ்டர் மூலமாக ஆண்டவர் சொன்னார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 எடுத்தாங்க கடைசியாக. அதில் நிறைய பட்டியல் வருது. அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதில் ஒரு பட்டியல் இருக்குது. என்னது? நம்மளை தெரியாமல் தெரிஞ்சு சொல்கிறோமே, அப்போ அதுவும் பாவம் தான். இது கர்த்தருக்கு பயப்படுற இருதயம் நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். அதனால இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நமக்கு என்ன செய்யுது? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நம்மை பெருக பண்ணுகிறது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவீது, ஈசாக்கு. அப்போ நாமளும் விருத்தி அடையணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வேணும். நான் சொன்னது போல மற்ற மதத்துக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் போய் தெய்வத்தை தான் கும்பிடுறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட தெய்வ பயம் இருக்காது. அவங்க நினச்சா எதுனாலும் செய்வாங்க, ஆனால் நாம் அப்படி செய்ய முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம். இப்படி கர்த்தருக்கு பயந்ததுனால ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதித்தான் பாருங்க. யாத்திராகமம் 1:20,
நான் சொன்னது போல வர்த்திக்க பண்ணுவாரா? அந்த வசனத்தில் இருக்கு பாருங்க, யாத்திராகமம் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி. ஆமென், அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணப்பட்டார்கள். காரணம் என்ன? இது நிமித்தம். எது நிமித்தம்? 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிருங்க, கொன்றுங்கன்னு சொல்றாரு. பார்வோன் ராஜா. ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு தடையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டே போறாங்க, நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு பார்த்து அவன் பயப்படுறான். பயந்துட்டு தான் அங்கே சொல்கிறான். என்ன செய்கிறான்? நீங்கள் 9ஆம் வசனத்தில் பாருங்களேன். 9ஆம் வசனத்தில் அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தொருளுமாயிருக்கிறார்கள். இந்த பயம் அவனுக்குள்ள வந்த உடனே அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடைய பயங்கரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அடுத்து அவங்கள அதிகமாக செங்கல் சுமையெல்லாம் பண்ண வைக்கிறான். கடைசி பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான்? இதை விட இன்னொரு ஆலோசனை என்னென்னா, மருத்துவச்சிகளோட 15ஆம் வசனத்தை பார்க்குறோம். என்ன செய்யலாம்? ஆண்களெல்லாம் கொண்டுடலாம். பிறக்கிற ஆண்லாம் கொண்டுட்டா என்ன செய்யாது? இனப்பெருக்கம் என்ன செய்ய முடியாது, உண்டாகாது. எவ்வளவு சாத்தான் தந்திரம் பண்ணுறான் பாருங்க. இன்றைக்கும் பாருங்க, சாத்தான் என்ன செய்வான்? ஜனங்களை தடை பண்ணுவான். ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு. இது யாருடைய ஆவி நினைக்கிறீங்க? நீங்கள் யாருடைய ஆவி நினைக்கிறீங்க? பார்வோனுடைய ஆவி. ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாரு, ஆராதனைக்கு சாத்தான் கொண்டு வர தடைகள் எழுதியிருக்கிறாரு. அதில் 7 காரியங்கள். அதில் ஒன்று என்னென்னா பார்வோனுடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களை தேவனை ஆராதிக்கிறதுக்கு போகக்கூடாது. அதை பார்வோன் என்ன செஞ்சான்? நீ எங்கனாலும் இங்கே வீட்டு பக்கத்தில் எங்கேயே கொஞ்ச நேரம் ஆராய்ச்சிட்டு வாங்க, போகாதீங்க தடை பண்ணான். அப்படி தானே? பார்வோன்ட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்லுவான்? ஃபஸ்ட்டு ஆண்கள் மட்டும் போங்கன்னு சொல்லுவான். அடுத்து என்ன செய்வான்? உங்கள் மிருக ஜீவன் இருக்கட்டும், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஒன்று ஒன்றா சொல்லி கடைசி சொல்லுவான், உங்கள் பக்கத்துலேயே ஆராய்ச்சிட்டு என்ன செய்யுங்க. அப்போ பார்வோன் பிசாசுக்கு ஒரு என்ன செய்யறான்? அடையாளமாக காணப்படுறான். என்ன? அந்த ஆவிகள் என்ன செய்யுது? நம்மளை தடை செய்யுது, நம்ம பெருக்கத்தை தடை செய்யுது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார்ல, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை. ஜெபிக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். பெரிதான பர்வதங்கள்லாம் சமபூமியா மாறி போகும். ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கிறதற்கு ஜெபமே அவசியமா இருக்கிறது. இங்க பாருங்க, இது நிமித்தம். எது நிமித்தம்? மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். அப்ப நம்மள ஆண்டவர் இந்த வருஷம் பெருக பண்ணணும் அப்படின்னா, நேற்று கூட ஜாய்சன் பாஸ்டர் வந்தப்ப சொன்னாங்க, சபை வளரலையே, ஊழியம் வளரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், டென்ஷன் பட வேண்டாம். இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து உண்மையும் உத்தமாக வாழுங்க, ஆண்டவர் சரியான ஆட்களை கொண்டு வருவான்னு சொன்னார். அல்லேலூயா. அது உண்மை. நம்ம உண்மையும் உத்தமமாக ஆண்டவரை தேடும் போது நம்மளை பெருகி ஆண்டவர் நினைச்சுவார், பழுகி பெருக செய்வார். ஆதியாகமம் 17:1 நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அதான் சொல்கிறாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ மிகவும் பழுகி பெருகுவாய். வாசிங்க ஆதியாகமம் 17. உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி. அல்லேலூயா. அப்ப நம்மளை பெருக பண்றதுக்கு என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதுல தான் உத்தமமே இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு பயந்து நம்ம வரணும். ஆராதனைக்கு வரும்போது சரியான நேரத்துக்கு வரணும். எதுக்கு?
மனுஷனுக்காகவா? இல்லை, ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். என்ன, இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் உத்தமமாக வரும்போது என்ன செய்வார்? பழுகி பெருக செய்வார். அல்லேலூயா. வாளாகாமல் தலையாயிருப்பாய், கீழாகாமல். ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் அதுவே சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ரெண்டாவதாக பாருங்க, ஆண்டவர் யாரை வர்த்திக்க பண்ணுகிறார்? முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். ரெண்டாவது பாருங்க, எரேமியா 33:22. எரேமியா 33:22. ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது, எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல தாவீதின் சந்ததி அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே யார் சந்ததி தான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியா மாறிடுறோம். தாவீதின் குமாரன் தான் யாரு? இயேசு. அவருடைய பிள்ளைகளா நம்ம வந்துட்டோம். ஆனா அடுத்து அங்க என்ன சொல்லுது பாருங்க, லேவியரையும் ஊழியம் செய்கிற லேவியரையும். நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு? வர்த்திக்க பண்ணுவார், உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கொடுத்துக்கிற நாட்கள்ல சொன்னது போல ஆத்துமாக்களுக்காக நம்ம செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்பி ஊழியத்தை எப்படியாவது நம்ம செய்யும் பொழுது என்ன செய்வார்னா நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. சொன்னது போல வாரம் வாரம் நம்ம செலவு பண்ணி பிஸ்கட் கொடுக்குறோம், இதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆத்துமாக்களுக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் நினைத்திராத நேரத்தில் நம்ம வர்த்திக்க பண்ணிட்டார். அல்லேலூயா. அதான் உங்களையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் எதை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்? ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம், ஒரு பிரேயர் செல் நடத்துறது என்ன, அல்லது ஆஸ்திகளால் ஸ்திரீகள் ஊழியம் செய்தார்கள், ஒரு மிஷனரி காணிக்கை, இப்படிலாம் நீங்கள் கொடுக்குறீங்களே, இது எல்லாம் பரலோகத்தின் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதையுமே மறக்க மாட்டார். என்ன, ஆண்டவர் எதையுமே மறக்க மாட்டார். இந்த சிறியர்கள் எதை செய்து எனக்கே செய்துன்னு சொல்கிறார்ல, ஆண்டவர் கடைசி நாளில் சொல்கிறாரு. என்ன, அவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களை பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சிறியரில் செஞ்சீங்கல்ல, யாரோ ஒரு பையனுக்கு செஞ்சீங்களா, அது எனக்கே என்ன செய்தீங்க? அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய நன்மை செய்கிற காரியங்கள், ஊழிய காரியங்கள் எதையும் ஆண்டவர் மறக்க மாட்டார். நிச்சயமாக உங்களை இந்த ஆண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியம் செய்கிற லேவியரை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். ஊழியங்களில் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்திருக்கிற ஊழியங்களில் பிரதானமாக 5 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதலாவது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இதுக்கு விசேஷித்த அழைப்பு இருந்ததுன்னா முழு நேரமாக செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் வாசித்தது போல எனக்கு ஊழியம் செய்கிற லேவியர், நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்களும் லேவியருமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. லேவியர்னா யாரு? லேவியர்னா யாரு? பழைய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவர் ஆசரிப்பு கூட இருந்துச்சுல்ல, அதில் பலி செலுத்துகிற வேலை யாருடைய வேலை? பலி செலுத்துகிற வேலை யாருடைய வேலை? ஆசாரியன் என்ன செய்வான்? இரத்தத்தோட முதலாம் கூடாரம், 2ஆம் கூடாரம் உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், அங்கே ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது யாரு? யாரு? ஆசாரியன், பிரதான ஆசாரியன். ஆனால் லேவியர்கள் எங்கே இருப்பாங்க தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஆடை கொண்டு வரான்ல பலி செலுத்துறதுக்கு, அந்த ஆட்டோட தோலை உரிச்சு அதை க்ளீன் பண்ணுறது யார் வேலை தெரியுமா? லேவியருடைய வேலை.
நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, என்னாகமம் 8:15 வாசிங்க. லேவியருடைய வேலையே என்னன்னு கேட்டிங்கன்னா பணிவிடை செய்கிறதற்காக அவங்க வருவாங்கன்னு இருக்கும். வாசிங்க 8:15, என்னாகமம் 8:15. பார்த்தீங்களா? லேவியர்கள் எதுக்காக வருவாங்க? ஆசீர்வாதத்தில் பணிவிடை செய்ய. அப்போ ஆலயத்தில் வந்து நம்ம பணிவிடை செய்கிறோம் பார்த்தீங்களா, உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பாய் போடுறது, சேர் போடுறது, தரையை துடைக்கிறது, குப்பையை தூக்கி போடுறது, இது எல்லாமே பணிவிடை ஊழியம். இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு யாருமே வரல அப்படின்னா நானே கூட்டி நானே பாய போட வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யும் வரும். அப்படின்னாலும் செஞ்சால் அதுக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? பிரதிபலனை கொடுப்பார். ஆனால் நாம் எப்படியாவது இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் நீங்கள் பாருங்கள், ஒரு பந்தி விசாரணை செய்கிறது கூட அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் உறுதியாக தரித்திருப்போம். பந்தி விசாரணை செய்கிறதுக்கு ஒரு 7 பேரை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ணி செலக்ட் பண்ணுறோன்னு எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஆதி சபையில் 5000 விசுவாசி இருக்கிறாங்க. இவர் பேதுரு போய் சாம்பார் சட்டியை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன, பேதுரு போய் சாம்பார் சட்டி எடுத்துகிட்டு போய் பரிமாறுறாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு பரிமாறுறதுலேயே அவருக்கு நேரம் செஞ்சிடும். ஆனால் எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம். வீணான காரியத்துக்கு நேரம் செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனசு என்ன செய்யாது? வராது. எங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். செல் எடுத்து பார்க்க தோணும். ஆண்டருக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், செல்ஃபோனில் இந்த வசனம் போடுற நேரத்தை தவிர செய்தி கேட்கறதுக்கு தான் யூடியூப்புக்குள்ளே போவனே தவிர, ஒரு நாள் இந்த ரீல்ஸ் பார்க்குறது, எவனோ ஏதாவது போட்டிருப்பான் அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு குப்பை மாதிரி மாற்றிட்டார். அல்லேலூயா. ஏன்னா அந்த சிந்தை நமக்குள்ளே வந்துடுது. முதல்ல ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் பைபிள் காலேஜ் வந்து நான் ரெகுலரில் படிக்கலை, உள்ளே தங்கி மாதத்தில் 1 வாரம் தான் போய் படிச்சுட்டு வந்தேன். அப்போ 3 வாரம் வந்து எனக்கு ரொம்ப ஊழியெல்லாம் இருக்காது. அப்பா ஏதாவது சின்ன சின்ன ஊழியம் சொல்லுவாங்க, அங்கே போகணும் இங்கே போகணும், எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போக மாட்டாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, 3 வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வேலை பார்த்துட்டு வந்த ஆட்களுக்கு தெரியும் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன செய்யாது. ஆனால் அப்போ தான் என்னை ஆண்டவர் பழக்கி வச்சார் ஜோம் பண்ணுறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டோமே, அப்படி திருப்தியாக என்ன செஞ்சுருப்பேன்? அதான் காலையிலேயே ஜோம் பண்ணிட்டோமே, பைபிள் வாசித்தோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும். ஆனால் அந்த 3 வருஷம் நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டேன். என்ன தெரியுமா? எப்படியாவது ஒரு பாலிடெக்னிக்கில் போய் டீச்சராக இருந்துக்கிட்டு அந்த 1 வாரம் மட்டும் லீவ் போட்டுட்டு என்ன செய்யலாம். உண்மையிலே அப்படிலாம் நான் பிளான் பண்ணி எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி முயற்சி பண்ணேன். ஆனால் ஆண்டவர் தடுத்தார். அவர் சித்தம் இல்லாட்டி அதை என்ன செய்வார்? தடுப்பார். ஏன்னா தெரிஞ்ச பாலிடெக்னிக்கு ஹெட் மாஸ்டர், அங்கே பிரின்ஸ்பாலே எங்களுக்கு தெரிஞ்சவர், சொன்னால் வேலை உடனே கிடச்சிரும். ஆனால் தடுத்தார் ஆண்டவர். ஏன்னா அவரோடு கூட இருக்கவும். இப்போ எங்களுக்கெல்லாம் முழு நேரமாக ஊழியன்னு சொல்லணுன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? டெய்லியாக அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, டெய்லியாக கூட்டம் நடத்துகிறாரு, அப்படி இருக்காது. ஆனால் எங்கள் சிந்தை ஃபுல்லாக எங்கே இருக்கும்? உம்மோடு அவரோடு இருக்கவும். அவரோடு கூட இருந்தால் தான் பிரசங்கமே என்ன செய்ய முடியும். அதுதான் முதல்ல சொல்றாரு, அவரோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தம்மளே அனுப்பவும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கவும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே ஊழியம்தான். ஆனால் பணிவிடை செய்கிறதுக்குன்னு ஊழியர்கள் நீங்கள்லாம் எழும்பிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்? அப்போஸ்தலர் பேதுரு சொன்னது போல ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிப்பிலும் உறுதியாக என்ன செய்வோம்? தரித்திருப்போம். இருக்கதா அந்த வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். ஆனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இப்போ பாஸ்டர் வேலை செய்ய மாட்டாருன்னு நான் தான் சொல்லிட்டேன். இன்றைக்கி கூட யாரும் வரலாட்டி பாய் போடுறதுக்கும் கூட்டுறதுக்கும் கழுவுறதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் எல்லாமே கர்த்தருடைய ஊழியம்தான். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா உற்சாகமாக கர்த்தருக்காக செய்யணும். அல்லேலூயா. வாசிங்க 6:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 6:4. பேதுரு சொல்றார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும்
வேத வசனத்தை போதிப்பிலும் தியானிச்சு பிரசங்களை எடுக்க, புஸ்தகங்களை படிக்க, இப்படி நாங்கள் நேரத்தை செலவிடுவோம். ஆகவே இன்னும் நம்ம சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நான் சொன்னது போல அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்களோ வேலை ஆட்களோ கொஞ்சம். நீங்கள் என் கூட ஒரு நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு இடங்கள் இருக்குது. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் போய் செய்யும் போது என்ன செய்வோம்? நம்ம பெருகுவோம். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். ஆகவே லேவியராகிய நாம ஊழியம் செய்கிற நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். நாம ஊழியம் செய்யும் போது ஆத்துமாக்களும் பெருகுவார்கள். இதுவரைக்கும் நீங்க செய்து வந்த ஊழியங்கள்லாம் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஆமென். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. தமது நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் சொன்னது போல மறக்கவே மாட்டார். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவருக்காக செஞ்சது அதுக்கு நிச்சயமாக பிரதிபலன் நிச்சயம் கிடைக்கும். அநீதியுள்ள தேவன் அல்ல, உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உத்தமமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியம் செய்யறதுனால நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பைபிள் சொசைட்டியில் அவங்க வேலை பார்த்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாடு புஸ்தகமும் பைபிளும் என்ன செய்வாங்கன்னா அங்கே பைபிள் சொசைட்டிலேருந்து வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஆனால் இந்த சிஸ்டருக்கு அப்படி ஒரு ஊழிய வாஞ்சை. என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு சர்ச்சுக்காக கொண்டு போய் பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பைபிள் வேணும் அப்படின்னு கேட்டு என்ன செய்வாங்க, அங்கே சொசைட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு சர்ச்சுக்காக வருவாங்க. ஆனால் அவங்க சிஎஸ்சிக்கு தான் போகிறவங்க. ஆனால் ஊழிய வாஞ்சை உண்டு, எங்கள் சர்ச்சுக்கு அடிக்கடி வருவாங்க. கடந்த வாரத்தில் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா அப்பா ஒரு கடைக்கு போயிருந்தப்போ அங்கே வச்சு பார்த்துருக்காங்க அவங்கள. அப்போ சொன்னாங்களாம், பாஸ்டர் முந்தி மாதிரி எனக்கு இப்போ ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர், அந்த நேரமும் இல்லை, இன்னொன்று எனக்கு வயசாகிட்டு இப்போ எனக்கு அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போக முடியல. ஆனால் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கான்னு சொல்லி சாட்சியாக சொன்னாங்களாம். அல்லேலூயா. ஒரு மகன் டெல்லியில் வேலை பார்க்க, ஒரு மகன் கோயம்புத்தூரில் வேலை பார்க்கான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எஜமானனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், பரலோக தகப்பனுக்கு அவர் உங்களை கனம் பண்ணாமல் விடவே மாட்டார். ஊழியக்காரன் நினைச்சுவான், கண்டிப்பாக நினைச்சுவான், கனம் பெற்றே ஆவான். அல்லேலூயா. ஆகவே உற்சாகமாக செய்யுங்க, உங்களை இந்த வருஷத்தில் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருடைய வசனம் மல்கியால் இருக்குது 3 கடைசி நாட்களில் எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, காண்பீங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் காட்டுவார் சில காரியத்துல. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு இருக்குது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம அதை அறிவிக்காம இருக்கும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களுடைய தலைகளை என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. 3 கடைசியில் இருக்குது. ஆமென். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாருக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆகவே நம்மளால் முடிந்த மட்டும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தந்து இந்த வருஷத்துல வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க வைத்தீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க வைத்தீர்.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் ஆமென் என்னை உணர்த்தினீரே. நன்றி நன்றியை. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. அல்லேலூயா. இப்போ ஊழியம் செய்ததற்கு ஒரு உற்சாகம் வரணும். அல்லேலூயா. சில நேரம் சோர்வு வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? சோர்வாக இருக்குது, ரொம்ப அன்னைக்கு உற்சாகம் இல்லையா, போய் செய்யாமல் இருக்கிறத விட அன்னைக்கு போய் செய்கிறத விட நீங்கள் என்ன செய்யலாம்? அதுக்காக வார வாரம் செய்யாமல் இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? ஜோமோன். ஆண்டவரே உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51 சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கும் அது வழியை என்ன செய்வேன்? அறிவிப்பேன். வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 51 சங்கீதம் 51 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். அல்லேலூயா. இப்போ நம்ம வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறோம், சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். காரணம் ஆமென், ஏன்னா நமக்குள்ள உற்சாகம் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே உண்மையான ஒரு சுவிசேஷம் இந்த உலகத்தில் இயேசு ரத்த சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தது தான். அல்லேலூயா. வேற என்ன சுவிசேஷம் இருக்குது? வேற நற்செய்தி ஏதாவது இருக்குதா? சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? தூய தமிழில் சொன்னா சுப விசேஷம், நல்ல செய்தி. நல்ல செய்தி என்னதுதான்? உலகத்துக்கு என்னதுதான்? இயேசு பிறந்தது தான். அல்லேலூயா. இதோ சகல ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு. அப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் அறிவிச்சுட்டு நம்ம அப்படியே என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. அப்போ நமக்குள்ள உற்சாகம் வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு சுவிசேஷம் சொல்ல உதவி செய்யுங்க. ஒரு நாள் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணும். அப்போ நம்மளை தானே எப்போவுமே கூப்பிடுறாங்க, நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் வீட்டில் ஃபாதர் பெக்மன்ஸ் பாட்டு ஓடிட்டுருக்கு. என்ன? வீடு வீடாக நுழையணுமே, கிராமம் கிராமமாக செல்லணுமே. என்ன அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியம் நிறைவேற்றணும். கேட்டிருக்கீங்களா? ஃபாதர் பாட்டு, புது பாட்டு, ரொம்ப புது பாட்டு கிடையாது, நாள் இருக்கும். இந்த பாட்டை வீட்டில் ஓடும் போது அப்போ நம்ம ஆண்டவர் நம்பி தானே கொடுத்தாரு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யார் வராங்களோ இல்லையோ நம்ம என்ன செய்வோம்? போவோம். அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தை, இந்த சுவிசேஷ ஊழியத்தை பொறுப்பாக வேற வச்சுக்கிறதுனால சில நேரங்களில் வரமாட்டாங்க ஆட்கள். ஆனால் போகும்போது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆகவே உண்மையாய் ஊழியம் செய்வோம், கர்த்தர் இந்த வருஷத்தில் வர்த்திக்க பண்ணுவார். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிறார். இரண்டாவது, ஊழியம் செய்கிறவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். மூன்றாவது, கர்த்தர் யாரை வர்த்திக்க பண்ணுகிறார் பாருங்க,
எரேமியா 30:19 நம்முடைய வாக்குத்தத்த வசனம் வாசிப்போம். எரேமியா 30:19 வாசித்துட்டு அடுத்து சங்கீதம் 115:1 வாசிங்க. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. யாரை வர்த்திக்க பண்ணுவார்? சர்ச்சில் வந்து கம்முன்னு உட்கார்றவங்கள இல்லை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் என்னது செலுத்துவேன்னு சொல்லி இன்னும் உற்சாகமாக துதிக்கும் போது வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பாருங்க, எப்படிலாம் உங்களை நடத்தினாரு, எப்படிலாம் தப்புவித்தார், தாங்கினார். இதை நினைச்சு துதிங்க, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதை செலுத்துறோமே, அது ஆண்டவருக்கு பிரியமான சுகந்த வாசனை. அல்லேலூயா. இதை நீங்க செலுத்தி பாருங்க. ஆமேன். அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படுமா. அப்ப இந்த சர்ச்சில் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க தனியா வந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் இங்கேருந்து புறப்பட்டா ஆசீர்வாதம் மேலேந்து செய்யும் வரும். அல்லேலூயா. வேற ஒரு மந்திரமே கிடையாது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நான் வந்து உங்களை என்ன செய்யறேன்? அல்லேலூயா. ஆகவே அவைகளில் இருந்து இங்க இருந்து புறப்படணும். எங்க இருந்து? அற்புதராஜியா சொல்லுங்கய்யா. நீங்க காலையில இங்க இருந்து எழுந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? டைரக்டா குளிக்க போயிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ஒரு 2 பாட்டை உங்களுக்காக அங்கே இதில் போட்டு விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பென்ட்ரைவை நான் இங்கேயே மாட்டி வச்சுட்டு போயிடுறேன், சரியா? அதில் ஒரு 150 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போட்டு டெய்லி ஒரு 2 பாட்டை பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கூடவே நீங்கள் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடமையை செஞ்சுட்டு என்ன செய்யுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் தொழிலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏன்னா நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. ஆகவே இந்த வருஷத்தில் நீங்கள் கம்பெனியில் எனக்கு எதுவும் செய்யலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்ன செய்கிறான்? தேவனை. அடுத்து சங்கீதம் 115:1 வாசிங்களேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அல்லேலூயா. இதுதான் தேவனை துதிக்கிற துதி. நான் போனேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாம, ஆண்டவரே எனக்கு இதை செய்து கொடுத்தாரு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்றார். ஏன்னா அதே சங்கீதத்துல தான் இருக்குது நம்ம வாஸ்த வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், அதே சங்கீதத்தில் தான் இருக்குது. அப்போ தாவீது முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஆண்டவரே எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, ஒரு நாளும் எங்களுடைய பேர் பிரஸ்தாபம் வரக்கூடாது, இவர் தான் அந்த பாச தான் செஞ்சாரு, இதுக்கு எனக்கு மகிமை உண்டாகாதபடிக்கு உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக நாமளும் பிரயாசப்பட்டோம், உண்மைதான். ஆனால் ஆலயத்தை கட்டி கொடுக்குற நோக்கமே என்ன தெரியுமா? அதாவது கோரேசை பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்னாடி போய் வெண்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாழ்பால முறிச்சு பொக்கிஷத்தெல்லாம் கொடுப்பேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில் அங்கே 45:5 பாருங்க, எதுக்காக அதை செய்கிறாரு? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்றதற்காக. நீ மாத்திரமில்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும், எப்பா இந்த புறஜாதி ஜனங்க கூட சொல்ற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 45:5. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 6வது வசனம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமசியும் திசை வரைக்கும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு, நானே கர்த்தர், வேறொருவர். அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த கிராமத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆலயத்தை கர்த்தர் தரணும்? ஏன்னா ஒரு சந்ததி சொல்லும், இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கர்த்தர் கூட இருந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நானே திரும்பி பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே
எப்படி கட்டி முடித்தேன் எனக்கே அற்புதமாக தான் நிச்சயம் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நிறைய நாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஆண்டவர் அதையும் பார்க்குறார். ஆனால் மகிமை யாருக்கு வரணும்? மகிமை யாருக்கு வரணும்? எங்களுக்கு அல்ல. கிறிஸ்தவம் பாஸ்டர் கட்டினாரு இல்லை, தேவனே அதை கட்டி முடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தார். இப்போ நம்ம அப்படி சொல்கிறோமே, அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், வர்த்திக்க பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, தேவனுக்கே எப்பொழுதும் மகிமையை செலுத்தி பாருங்கள், உங்களை ஆண்டவர் மேன்மேலும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 115 முதல்ல வசனம் வாசித்தோம். அடுத்து 17, 18 வாசிங்க. எப்படி முடிக்கிறார் பாருங்க. மரித்தவர்கள்னா பாவத்தில் மரித்தவர்கள், அக்கிரமத்தில் மரித்தவர்கள். அடுத்து மௌனத்தில் இறங்குறவர்கள்னா சில வாழ்க்கையில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது தாவீது சொல்றார்ல, ஆண்டவரே நீ கேளாதவர் போல மௌனமாக இருந்தா நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாக எண்ணப்படுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நம்ம தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஏன்னா தாவீது என்ன சொல்றாரு சங்கீதம் 34:1, ஆமென், கர்த்தரை நான் எக்காலத்தை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரே நன்மை வரல இருந்தாலும் நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே, துதிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நாமோ இது முதற்கொன்று என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் வாயினால கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமாய் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் கொடுத்த இன்னொரு வசனம் எரேமியா 33:11 வாசிங்க. அங்கேயும் பாருங்க அதே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சபைகள்ல இருந்து என்ன வரும்? ஸ்தோத்திர சத்தம், ஆடல் பாடல் சத்தம், களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு அல்லேலூயா. அடுத்து அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பேன் என்று பார்த்தீங்களா ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இந்த 33:11 நீங்க பார்த்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் துதிக்கிற சத்தம் எழும்பும் போது அவர்களை முன்போல் இருந்தபடி செய்வேன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம வாக்குத்தத்த வசனத்துக்கு கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. எரேமியா 30:20 வாசிங்களேன். 30:20 சாரி, எரேமியா 30:20. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். இதில் ஒரு வசனத்தை பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அடுத்து இங்கே எரேமியா நம்ம வாஸ்த வசனம் 33:11 பாருங்க. அங்கேயும் கடைசி எப்படி இருக்கு பாருங்க. அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி சிறையிருப்பை திருப்புவேன். அந்த முன் இருக்கிறது போல ஆண்டவர் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல காரியத்தை நம்ம இழந்து போயிருக்கலாம், ஆனா அதை திருப்பி தர ஆண்டவரால முடியும். எப்ப? ஸ்தோத்திர சத்தம் ஆலயத்திலிருந்து உண்டாகணும். களிப்பின் சத்தம், என்ன களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், இதெல்லாம் ஆலயத்திலிருந்து வரும்போது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க இந்த வருஷம் கண்டிப்பா வர்த்திக்கப்படப்படுவீங்க. ஆனா இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. ஆலயத்துல வந்து சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டு போங்க. உங்க காரியங்கள்ல ஜெயமா கர்த்தர் நடத்துவார், வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. வசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீணாய் போகாது. வசனம் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று அந்த வசனத்துக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். உங்கள் வாயிலிருந்து தேவன் புகழப்படணும். இந்த வருஷத்தில் அதிகமாக வந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களை எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார், உங்களை விருத்தி அடை செய்வார். அல்லேலூயா.
3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோர் வர்த்திக்க பண்ணுகிறார். 2வது, ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். 3வது, ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களை தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.